ரீல்ஸ் போடாமல் ரியல் மேட்டர் செய்த அண்ணாமலை. திமுக தாவேகாவிற்கு சத்தமில்லாமல் அதிர்ச்சி கொடுக்க போகும் வீதி லீடர்ஸ். வணக்கம் நண்பர்களே. வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை தனது இயக்கத்தில் 20 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்துள்ள நிலையில் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து பொதுப்பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக வைகை ஆறு, தாமிரபரணி ஆறு என தமிழ்நாட்டில் உள்ள பல முக்கிய ஆறுகளை தூர்வாரி சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். அதோடு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் கடற்கரை பகுதிகளையும் அண்ணாமலையின் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சுத்தம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஏதோ சில நாட்கள் செய்தோம், அத்தோடு தங்கள் வேலை முடிந்துவிட்டது என்று நினைக்காமல் கடந்த சில வாரங்களாகவே இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இப்படி அண்ணாமலையின் இயக்கத்தினர் மழை என்றும் வெயில் என்றும் பாராமல் தங்கள் ஏரியா, ஆறு, குளங்களை தூர்வாரி சுத்தப்படுத்துவதை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள். காரணம், தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன்பு இந்த தொகுதியை அப்படி மாற்றுவோம், இப்படி மாற்றுவோம் என்றெல்லாம் மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வாரி வழங்குவார்கள். ஆனால் தேர்தல் வெற்றி பெற்றதும் அந்த ஏரியா பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டார்கள். அப்படிதான் இத்தனை காலமும் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளை மக்கள் பார்த்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலை அதிலிருந்து மாறுபட்டு தீவிர மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இன்னமும் அவரது இயக்கம் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கவில்லை, ஆட்சி அதிகாரத்தை கேட்கவில்லை. அதற்கு முன்னதாக மக்களுக்காக நாங்கள் உண்மையாக உழைப்போம், அயராது உழைப்போம் என்பதை வெளிப்படுத்தும் முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். சிலரை போன்று ரீல்ஸ் வெளியிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் ரீல் ஹீரோக்களைப் போல் அல்லாமல் ரியலாக உழைத்து ரியல் ஹீரோவாக மக்கள் மத்தியில் தன்னை முன்னிறுத்தவே ஆர்வம் காட்டுகிறார் அண்ணாமலை. அதன் காரணமாகவே அவருக்கு தமிழக மக்கள் மத்தியில் தனிப்பட்ட முறையில் தற்போது ஒரு செல்வாக்கு ஏற்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் பாஜகவின் மாநில தலைவர் என்கிற கோணத்தில் அண்ணாமலையை பார்த்தவர்கள் இப்போது அவரை தங்கள் வீட்டு பிள்ளையாக, தங்களது குடும்பத்தில் ஒருவராக, ஒரு சிறந்த சமூக சேவகராக பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அவரது செயலை பார்த்து கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் கூட அவரை ஒரு மக்கள் நாயகன், புரட்சி நாயகன் என்று மனதார வாழ்த்துகிறார்கள். அந்த அளவுக்கு அண்ணாமலை தன்னார்வலர்களுடன் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தும் சமயங்களில் அவர்களுடன் புகைப்படம் எடுத்து அதை பொதுமக்கள் சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வருகிறார்கள். அந்த அளவுக்கு வியர்வை சிந்தி அண்ணாமலையின் வீதி லீடர்ஸ் இயக்கம் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் சட்டசபையில் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் அடித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அண்ணாமலையோ தமிழக மக்கள் மத்தியில் சத்தம் இல்லாமல் ஒரு சமூக புரட்சி செய்து கொண்டிருக்கிறார். வாக்குறுதி மட்டுமே கொடுத்து மக்களை ஏமாற்றும் ஒரு அரசியல் தலைவராக இல்லாமல் மக்களுக்காக உண்மையாக உழைத்து அதன் மூலம் தன்னை ஒரு மக்கள் தலைவராக நிலைநிறுத்திக் கொள்ளவே அண்ணாமலை முயற்சித்து வருகிறார். இந்த நிலையில் தற்போது வீதி லீடர்ஸ் இயக்கம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், இதுவரை எங்களது இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் சமூக பணிகளில் ஈடுபட்டு வந்தோம். ஆனால் இப்போது வெளியூர்களில் நாங்கள் செய்யும் பணிகளை பார்த்துவிட்டு அந்தந்த ஏரியா மக்களும் எங்களுடன் சேர்ந்து பணியாற்ற தொடங்கிவிட்டார்கள். அதோடு எங்களது இயக்கத்தில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டு வருகிறார்கள். இதன் மூலம் எங்கள் தலைவர் அண்ணாமலை மக்கள் மனதில் அழுத்தமாக இடம் பிடிக்க தொடங்கியிருக்கிறார். அதிலும் இதுவரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இதுபோன்ற மக்களுக்காக உழைத்ததில்லை. ஊழல் செய்வதில், லஞ்சம் வாங்குவதில் மட்டுமே தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் கவனம் செலுத்தி வந்தார்கள். ஆனால் அண்ணாமலை ஒருவர் மட்டும்தான் மக்களுக்காக உண்மையாக உழைப்பதில் உறுதியாக இருக்கிறார். குறிப்பாக சுத்தம் செய்வது போன்ற போட்டோவுக்கு மட்டுமே அரசியல் தலைவர்கள் போஸ்ட் கொடுக்கும் இந்த நேரத்தில் அண்ணாமலையோ தானே களமிறங்கி குப்பை குளங்களை அள்ளுகிறார். இப்படிப்பட்ட ஒருவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் தமிழ்நாட்டை ஒரு சிறந்த மாநிலமாக ஆக்கிவிடுவார். லஞ்சம், ஊழல் என்கிற குப்பைகளை எல்லாம் தீ வைத்து கொளுத்தி விடுவார் என்று அண்ணாமலையின் செயல்பாட்டை நேரில் பார்த்த மக்கள் அவரை பெருமையாக பேசிக் கொண்டு வருகிறார்கள். அந்த அளவுக்கு தற்போது அடித்தட்டு மக்கள் மத்தியில் அண்ணாமலை ஆழமாக பதிய தொடங்கியிருக்கிறார். இப்போது அவர் சிந்தும் இந்த வியர்வையானது அவருக்கு எதிர்கால அரசியலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அண்ணாமலையை ஒரு மாறுபட்ட தலைவராக தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிப்பார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்னமும் அரசியல் கட்சி தொடங்காத நிலையில் தனது ஆத்மார்த்தமான மக்கள் பணிகளால் அவர்களின் மனங்களில் ஆழமாக வேரூன்ற தொடங்கியிருக்கிறார் அண்ணாமலை என்று தெரிவிக்கிறார்கள். இதுதான் தூய்மையான ஆட்சியா? முதலமைச்சர் விஜய்க்கு அண்ணாமலை வைக்கப் போகும் 2 அதிரடி கோரிக்கை. கோட்டைக்கு சென்று சந்திக்க முடிவு. வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை தன் சமூக பணிகளில் ஈடுபட்டு வந்தபோதும் அரசியல் குறித்து அவ்வப்போது கவனம் செலுத்தி சில முக்கிய விஷயங்களுக்கு குரல் கொடுத்து வருகிறார். அந்த வகையில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்வதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்ததை தொடர்ந்து உடனடியாக ஒரு அறிக்கை வெளியிட்டார் அண்ணாமலை. அதோடு வீதி லீடர்ஸ் இயக்கம் சார்பில் போதை ஒழிப்பு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்த அண்ணாமலை தமிழக அரசு அறிவித்தது போன்ற வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், பேருந்து நிலையங்களுக்கு 500 மீட்டருக்கு உள்ளே இன்னும் பல டாஸ்மாக் கடைகள் உள்ளன என்கிற பட்டியலை கொடுத்திருந்தார். அப்படி அண்ணாமலை விலாசத்துடன் குறிப்பிட்டு கூறிய டாஸ்மாக் கடைகளை உடனடியாக இடம் மாற்றுவதற்கு கூறியிருந்த தமிழக அரசு இன்னும் அதை சரியாக செயல்படுத்தவில்லை. சில கடைகளை மட்டுமே கண் துடைப்புக்காக இடம் மாற்றிவிட்டு இன்னும் பல கடைகளை அப்படியே விட்டுவிட்டார்கள். அதனால் இது குறித்த ஒரு பட்டியலையும் எடுத்துக்கொண்டு கூடிய சீக்கிரமே கோட்டைக்கு சென்று முதலமைச்சர் விஜயுடன் சந்திப்பு நடத்துகிறார் அண்ணாமலை.
அந்த சந்திப்பின் போது பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்தது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிக்காக அதை ரத்து செய்து விட்டீர்கள். இப்படி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொள்ளாமல் அதை ரத்து செய்வதால் தமிழ்நாடு 10 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நகர்ந்து விட்டது. இப்போது விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக நீங்கள் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்துள்ளீர்கள். அடுத்தபடியாக இன்னொரு இடம் பார்த்தாலும் அங்கே இதே பிரச்சனை தான் வரும். எல்லா இடங்களிலும் விவசாயம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு பரந்தூரில் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அந்த திட்டத்தை ரத்து செய்துவிட்டு நீங்கள் அடுத்து இன்னொரு இடத்தை தேர்வு செய்யும் போது அங்குள்ள விவசாயிகளும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். அப்போதும் அந்த திட்டத்தை ரத்து செய்து விடுவீர்களா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது, வளர்ச்சியையும் பார்க்க முடியாது என்று தனது ஆதங்கத்தையும் முதலமைச்சர் விஜயை சந்தித்து தெரிவிக்கப் போகிறாராம் அண்ணாமலை. அப்படி அவரை சந்திப்பதற்காக வீதி லீடர்ஸ் இயக்கம் சார்பில் அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பதாகவும் கூடிய சீக்கிரமே இதற்கான தேதி உறுதியாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்னிந்தியாவின் இலவச மாடலை கையில் எடுத்த யோகி ஆதித்யநாத். இந்திய அளவில் உள்ள பல மாநிலங்களை ஆளும் முதலமைச்சர்களும் பெண்களின் ஓட்டுகளை குறிவைத்து அவர்களுக்கு பல இலவசங்களை அறிவித்து வருகிறார்கள். குறிப்பாக பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் என்பதை தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா என பல மாநிலங்களும் கொண்டு வந்திருக்கின்றன. தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டத்தை கொண்டு வந்தார் மு.க. ஸ்டாலின். அதை தற்போது விஜய் ஆட்சியில் இன்னும் விரிவுபடுத்தியிருக்கிறார். அதாவது மாநகரம், நகரம், சாதாரண பேருந்துகள், எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் என அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்பதை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அக்டோபர் 2ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வருகிறது. அந்த வகையில் கர்நாடகாவில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட இதுபோன்ற இலவச அறிவிப்புகளை வெளியிட்டுதான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. இந்த நிலையில்தான் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் ஒரு இலவச திட்டத்தை அறிவித்திருக்கிறார் யோகி ஆதித்யநாத். அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அரசு பேருந்தில் வாழ்நாள் முழுக்க இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் 1 கோடி பெண்கள் பயன்பெறுவார்கள் என்றும் கூறியிருக்கும் யோகி ஆதித்யநாத் கூடிய சீக்கிரமே இந்த திட்டத்தை அனைத்து மகளிருக்கும் விரிவுபடுத்தவும் ஆலோசித்து வருகிறாராம். குறிப்பாக கடந்த ஆண்டில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதை இலக்காக வைத்து மேலும் 24 திட்டங்களை அறிவிப்பதற்கும் அவர் தயாராகி வருகிறார். ஏற்கனவே 2 முறை பாஜக மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் 3வது முறையும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற திட்டத்துடன் முதற்கட்டமாக இந்த மகளிர் இலவச பேருந்து திட்டத்தை அறிவித்துள்ளார் யோகி ஆதித்யநாத். இதே போன்றுதான் பாஜக ஆட்சி செய்யும் டெல்லியிலும் மகளிருக்கு 2500 உரிமை தொகை கொடுத்து வருகிறார்கள். கடந்த காலங்களில் இலவச அறிவிப்புகளை வெளியிடாமல் தவிர்த்து வந்த பாஜகவும் தற்போது மற்ற கட்சிகள் இலவச அறிவிப்புகள் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி வருவதால் தங்கள் கட்சி ஆளும் மாநிலங்களில் பெண்களை இலக்காக வைத்து இதுபோன்ற இலவச அறிவிப்புகளை வெளியிட தொடங்கியிருக்கிறார்கள்.